Good morning. In this class, discuss about harmonic oscillator. Obey Cook's law. A harmonic oscillator obey Cook's law. ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். எங்கே அப்படின்னா கிளாசிக்கல் மெத்தட் அப்படிங்கிறதுல வைப்ரேஷனல் மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிக்கிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறதுல ப்ரீவியஸ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸில் வந்து சும்மா ஓரலாக இந்த அவுட்லைன் ஈக்குவேஷனாக பார்க்க போகிறோம். அவுட்லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு வால்ஸில் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணிடுறோம். ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த ஸ்ப்ரிங்கோட எண்டில் வந்து ஒரு மாஸ் வந்து என்ன செய்கிறோம், அட்டாச் பண்ணிடுறோம். ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெயிட் உள்ள ஒரு மாஸ் வந்து என்ன செய்கிறோம், அட்டாச் பண்ணுறோம். தென் இதோட லென்த் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்ன செய்யறோம், நம்ம அடைகிறோம் ஜெட். இப்போ இது என்ன செய்யணும்னா, இங்கே நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த மாஸில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்ன செய்யும், எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுன்னு சொல்லும்போது என்ன செய்யும், அப்படியே ஆசிலேஷன் ஆகும். ஆசிலேட் ஆகும்போது தென் அதோட என்ன செய்யறோம், எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத இந்த கூக்ஸ் லா அப்படிங்கிறது மூலமாக பார்க்குறோம். கிளாசிக்கல் மெத்தட் மூலமாக தென் அதோட எனர்ஜி லெவல்ஸையும் கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி displacement, directly proportional to the displacement அப்படிங்கிறது. F அப்படிங்கிறது என்னது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி என்னது லென்த் இல்லை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு ஏரியா அப்படின்னு சொல்லும்போது வால்யூமு இன்ட்டு லென்த் அப்படிங்கிறது. இப்போ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது என்ன செய்யும், கம்ப்ரஸ் ஆகி திருப்பி என்ன செய்யும், எக்ஸ்டென்ஷன் ஆகும், எலாங்கேஷன் ஆகும். அப்போ அதோட இந்த எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். யூஸிங் அது கூக்ஸ் லா. கூக்ஸ் லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். மைனஸ் கேஎக்ஸ். இப்போ எஃப் அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு, கே அப்படிங்கிறது என்னது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. தென் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யும், ஒரு ஆசிலேட் ஆகி திருப்பி ஈக்குலிபிரியம் பொசிஷனை அட்டைன் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யும், நெகட்டிவ் சைடில் போகும்போது நம்ம அதை என்ன செய்கிறோம், அந்த நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறத என்ன செய்யறோம், அந்த மைனஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட பொட்டன்சியல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கூக்ஸ் லா. F equal to minus kx அப்படிங்கிறது. இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட பொட்டன்சியல் எனர்ஜி V equal to minus integral 0x f of dx equal to integral 0x kx dx equal to 1/2 kx square அப்படிங்கிறது பார்க்கணும். இது ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட பொட்டன்சியல் எனர்ஜி. எஃப் அப்படி சொல்லும்போது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ். இப்போ இதில் நம்ம எஃப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/2 கேஎக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட கைனடிக் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது டி ஈக்குவல் டு 1/2 எம் இன்ட்டு dx by dt whole square அப்படிங்கிறது. இது கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். எம் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், மாஸ். தென் என்னது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்குவோம். ஆஃப் எம்இவி ஸ்கொயர். ஆஃப் எம்இவி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது வி அப்படி சொல்லும்போது என்னது வி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு பார்க்குறோம். டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். T அப்படிங்கிறது என்னது
கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம், சம் பண்ணும்போது இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது V + T அப்படிங்கிறத பார்க்கணும். V + T அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் நம்ம இந்த டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத குவாண்டம் மெக்கானிக்கல் மெத்தட் மூலமாக ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ், அதாவது ஐகன் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டையும் சமம் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ E = 1/2 KA ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். E = 1/2 KA ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இதில் ஒரு டயக்ராம் ஒன்று இருக்குது. The path of motion will be parabola அப்படிங்கிறது. The path of motion will be a parabola. இப்போ இதில் இந்த மாதிரி டயக்ராம் போடும்போது இந்த டயக்ராம் கூட சென்டர் பாயிண்ட் x = 0, எக்ஸோட வழி வந்து அது 0வாக இருக்குது. இந்த சைடு வந்து என்னது +A, இந்த சைடு -A. இதில் எனர்ஜி கர்வ் அப்படி வரையும்போது இந்த பாயிண்ட் P, இது Q, இது R. இப்போ இது வந்து என்னது +X டைரக்ஷன், இங்கே -X டைரக்ஷன். இப்போ இதில் வெர்டிக்கல் லைன் இந்த PQ அப்படிங்கிறது என்னதுன்னா, இந்த பாயிண்ட் PQ அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து QR இது என்னது பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். PR அப்படின்னு சொல்லும்போது அது டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். தென் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வெர்சஸ் டைம் இன்னொரு இது பார்க்குறோம். இதில் இந்த A² அப்படிங்கிறது என்னது ஆம்ப்ளிடியூடு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த படத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இது வந்து என்னது T டைம் T. இப்போ இது வந்து A, இது -A. இப்போ இது வந்து என்னது X T. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வெர்சஸ் டைம். ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெர்சஸ் என்னது டைமுக்கும் டயக்ராம் அப்படின்னு பார்ப்போம். அது மேக்ஸிமம் எனர்ஜி, அது கைனடிக் எனர்ஜி 0வாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த டயக்ராம் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் வந்து இந்த மாதிரி நம்ம போடுவோம். இந்த மாதிரி போடுவோம். இதில் வந்து இது கைனடிக் எனர்ஜி, இது வந்து நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இது வந்து நான் மினிமம், இப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஆகிருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது 0வாக இருக்குது. கைனடிக் எனர்ஜி 0வாக இருக்கும்போது இது கைனடிக் எனர்ஜி தானே. கைனடிக் எனர்ஜி 0வாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது என்னது ஹரிசாண்டல் கர்வாக கிடைக்குது. இப்போ டோட்டல் எனர்ஜி E = என்னது K + T + V அப்படிங்க. கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் என்னது இந்த டயக்ராம் வந்து மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம்னா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது மினிமம், அதாவது 0 ஸ்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஓவராலாக நம்ம இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷனாக இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஹார்மோனிக் ஆசிலேட்டரோவே ஹூக்ஸ் லா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.